குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு. இன்றைய பதிவில் வெற்றிகள் தரும் நட்சத்திரங்கள் அப்படிங்கிற வரிசையில் ஒரு 3 நட்சத்திரங்களின் தொகுப்பை பார்க்க இருக்கின்றோம். அதாவது திருவோணம், அவிட்டம், சதயம் இந்த நட்சத்திரங்களின் காரகத்துவங்கள் நமக்கு சாதகமாக பயன்படும் நட்சத்திர தாராய்கள். இதை தான் சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இன்று முதல்ல திருவோணம் நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். திருவோணம் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சந்திர பகவான். கணம் தேவகணம், பாலினம் ஆண். உருவம், இந்த நட்சத்திரத்தின் உருவமானது அம்பு போன்றது அப்படின்னு சொல்லிட்டு சில மூல நூல்கள்லேயும், இது அதிகமாக அப்சர்வேஷன் பண்ணக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை சொல்லக்கூடியதுனால இது காது அப்படின்னு சொல்லிட்டு சில நூல்களையும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னுடைய உருவமானது அம்பு அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம வச்சுக்கலாம். மிருகம் குரங்கு, அதுலேயும் பெண் குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பறவை நாரை, இது ஒரு கொக்கு வகையை சேர்ந்தது. விருட்சம் எருக்க மரங்க. எருக்கு மரம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த எருக்கஞ்செடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுலேயே கொஞ்சம் வெள்ளை எருக்கம் செடி, வெள்ளை எருக்க மரம் அந்த மாதிரி இருந்தால் பெட்டரு. அல்லது இந்த மரமானது ஸ்தல விருட்சமாக எங்கன்னா ஒரு ஆலயங்களில் காணப்படலாம். அது போன்ற இடங்களில் போயிட்டு பார்ப்பது, அந்த புகைப்படங்களை எடுத்து நாம் உபயோகிப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் சிறப்பு. இந்த நட்சத்திரத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுதும், அதிதேவதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுதும், தேவதை அதிதேவதை அப்படின்ட்டு இரண்டுமே நம்மளுக்கு உங்களுக்கு விஷ்ணு பகவான் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றார். அதனால் இந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்பொழுது திருவோணம் நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும் திருமாலின் அவதாரங்கள் 10. அந்த அவதாரங்களில் ஒரு அவதாரமான வாமன அவதாரம் அப்படிங்கிறதுனுடைய தொடர்பை இந்த நட்சத்திரமானது பெற்றிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஸோ அதனால் விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது திருமால், அயகிரவர், அதனோடு தொடர்புடைய சரஸ்வதி தேவி, அப்புறம் வாமனமூர்த்தி, இப்படி நீங்கள் உங்களுக்கான தேவதை அதிதேவதையாக நீங்கள் வணங்கலாம். உங்களின் அனுகூல நட்சத்திரங்கள்: ஜென்ம நட்சத்திரம் திருவோணம், சம்பத்து அவிட்டம், சேமம் பூரட்டாதி, சாதகம் ரேவதி, மைத்திரம் பரணி, பரமமைத்திரம் கார்த்திகை. நீங்கள் வழிபாட்டு ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கின்ற பொழுது திருப்பார்கடல் பிரசன்ன வெங்கடேச பெருமாள், தாயார் அலர்மேலுமங்கை. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, வேலூர்லேருந்து சென்னைக்கு வரும் வழியில் காவேரிப்பாக்கம் அப்படின்ற ஊரை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, வேலூர்லேருந்து காவேரிப்பாக்கம் ஒரு 20 கிலோமீட்டர் வருங்க. அந்த காவேரிப்பாக்கம் அப்படின்ற ஒரு ஊரை நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் போனோம்னா இந்த ஐயனையும் தாயாரையும் சந்திக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? இந்த கோயிலுக்கு போகின்ற பொழுது நீங்கள் பிறந்த தமிழ் மாதம் வருகின்றமோ, அதேபோல் அந்த தமிழ் மாதமும் அந்த நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரமும் ரெண்டும் ஒன்றா வரணும். அது போன்ற நாட்களில் ஐயனையும் தாயாரையும் சந்திக்க செல்லுங்கள். அப்படி இல்லை அப்படின்னாக்கா புதன்கிழமை, சனிக்கிழமை இது போன்ற நாட்களில் நீங்கள் சென்று தரிசிக்கலாம். அடுத்ததாக அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் பகவான். கணம் ராட்சசம், பாலினம் பெண். உருவம் மிருதங்கம், அப்படி இல்லை அப்படின்னாக்கா உடுக்கை அப்படிங்கிற மாதிரியானது. சரிங்களா? மிருகம் பெண் சிங்கம், பறவை பொன்வண்டு, விருட்சம் வன்னிமரம், தேவதை அஷ்டவசுக்கள், அதிதேவதை அனந்தசயன பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கான அனுகூல நட்சத்திரங்கள்: ஜென்ம நட்சத்திரம் அவிட்டம், சம்பத்து நட்சத்திரம் சதயம், சேம நட்சத்திரம் உத்திரட்டாதி, சாதக நட்சத்திரம் அஸ்வினி, மைத்திர நட்சத்திரம் கார்த்திகை, பரமமைத்திர நட்சத்திரம் ரோஹிணி.
அவிட்டம் நட்சத்திர அன்பர்களே, நீங்கள் சென்று வழிபட வேண்டிய வழிபாட்டு ஸ்தலம் கீழ் கொருங்கை பிரம்ம ஞானபுரீஸ்வரர், தாயார் புஷ்பவல்லி. இந்த ஆலய இருப்பிடம் அப்படிங்கிறது கும்பகோணத்தில் இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் நம்ம பயணம் பண்ணோம் அப்படின்னாக்கா ஐயனையும் தாயாரையும் தரிசித்து நமது வாழ்வை மேன்மையடைய செய்து கொள்ளலாம். சரிங்களா? அடுத்த நட்சத்திரமாக சதயம். சதயம் நட்சத்திரத்தின் அதிபதி ராகு பகவான். கணம் மனுஷகணம். உருவம் இது ஒரு சிலர் கோலம் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் பூங்கொத்து, அதாவது எப்படி சொல்கிறது, நம்ம இந்த திருமணம் போன்ற வரவேற்பு நிகழ்ச்சிகள்லாம் போனோம் அப்படின்னாக்கா ஒரு செண்டு கொடுப்போம், பூச்செண்டு, பூங்கொத்து மாதிரி. அதை நல்லா ஒரு கொத்தாக அதை சுருட்டி ஒரு இது பண்ணி நம்ம அவங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணுவோம். ஆக இதனுடைய உருவம் அப்படிங்கிறது கோலம் அப்படின்ட்டும் பூங்கொத்து அப்படிங்கிறதும் இதனுடைய உருவமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆக உங்களுக்கு எது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குதோ, அல்லது எது அதிகமாக உங்களால் ரெகுலராக பயன்படுத்த முடியுமோ அதை உபயோகித்து கொள்ளுங்கள். மிருகம் குதிரை. குதிரையிலே இது பெண் குதிரை. அடுத்ததாக பறவை அப்படிங்கிறது அண்டங்காக்கான ஒரு சில மூலநூல்களில் மயில் அப்படின்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. விருட்சம் கடம்பு மரம். தேவதை யமதர்மராஜர். அதிதேவதை வருணன். சதய நட்சத்திர அன்பர்களின் அனுகூல நட்சத்திரங்கள்: ஜென்ம நட்சத்திரம் சதயம், சம்பத்து நட்சத்திரம் பூரட்டாதி, சேம நட்சத்திரம் ரேவதி, சாதக நட்சத்திரம் பரணி, மைத்திர நட்சத்திரம் ரோஹிணி, பரம மைத்திரம் மிருகஷீரிடம். சதய நட்சத்திர அன்பர்களின் வழிபாட்டு ஸ்தலம் திருப்புகலூர் அக்னிபுரீஸ்வரர், தாயார் கருத்தார் குழலி. இந்த ஆலய இருப்பிடம் அப்படின்னும்போது திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம் அப்படிங்கிற இடத்துல இருந்து நாகப்பட்டினம் போகும் வழியில் ஒரு 10 கிலோமீட்டர் நம்ம பயணம் செய்தோம் அப்படின்னாக்கா ஐயனையும் தாயாரையும் நம்ம தரிசித்து விடலாம். சரிங்களா? ஆக இந்த வழிபாட்டு ஸ்தலத்து கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரமும் நீங்கள் பிறந்த தமிழ் மாதமும் இரண்டும் ஒன்றாக சேர்ந்து வரும் நாட்களில் சென்று ஐயனையும் தாயாரையும் சேவித்து உங்களின் வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளலாம். சரிங்களா? ஆக இங்கே கொடுக்கப்பட்டிருப்பது இன்றைய தின பதிவில் ஒரு 3 நட்சத்திர அன்பர்களுக்கான சிறு பதிவுகளை கொடுத்துருக்கோம். இதெல்லாம் ஒரு பேஸான ஒரு விஷயங்கள் தான். இதில் எதுவும் சூட்சமங்கள் அப்படிங்கிறதுலாம் எதுவும் இல்லை. இதில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா, கொடுக்கப்பட்டு இருக்கும் இந்த விஷயங்களில் எதெல்லாம் நம்மளால் தொடர்ந்து அவற்றோடு பயணிக்க முடியுமோ அதெல்லாம் தொடர்ந்து பயணியுங்கள். முடிந்தவரை நேரில் பாருங்கள், அல்லது உங்களுடைய ஃபோனில் அல்லது ஃபோட்டோஸில் இப்படி ஏதோ ஒரு வகையில் அதனோட தொடர்பில் இருங்கள். இது நேரில் ஒரு மரமாகட்டும், அல்லது ஒரு பறவையாகட்டும், அல்லது ஒரு மிருகமாகட்டும், இவற்றையெல்லாம் முடிந்தவரை நம்ம நேரில் பார்ப்பது தான் மிகச்சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும். சரிங்களா? ஆக என்ற பதிவு உங்கள் அனைவருக்கும் நிச்சயமாக ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் என்று நம்புகின்றோம். ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.